இந்த சிறுபான்மை மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்லாமிய சொந்தங்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ சொந்தங்களா இருக்கட்டும், மொழியால் 6 மதத்தால் 5 இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை ஆளக்கூடியதான மக்கள் பெரும்பான்மை ஆளட்டும், சிறுபான்மை வாழ விடுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க சிறுபான்மைக்கு சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க சிறுபான்மை ஆணையத்தின் மூலியமாக என்ன செஞ்சீங்க? வாரியத்தின் மூலியமா என்ன செஞ்சீங்க? சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தின் மூலியமா என்ன செஞ்சீங்க? இந்த 3மே ஃபெயிலியர் ஆனதுனால தானே ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்கிறீங்க நீங்க. நான் இந்த மாவட்டத்துக்கு போனேங்க, திருவண்ணாமலைக்கு போனேன். திருவண்ணாமலை இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இத்தனை அப்ளிகேஷன் வந்துச்சு, இதில் வந்து நாங்கள் இவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ முடிக்க முடியல, இல்லை இது நீதிமன்றத்தில் இருக்குது, இல்லை இது முடியாதது, ரிப்போர்ட் கொடுங்க. உதயநிதி சார் துணை முதலமைச்சர் போகிறதும் முதலமைச்சர் போகிறதும் எத்தனை முறை நீங்கள் கொண்டாடுவீங்க? ஏன் சிறுபான்மை மக்களை நாங்கள் தான் வச்சிருக்கிறோம் கைக்குள்ள அப்படின்னு சொல்லி. அது ஓட்டு விழாது, ஓட்டு போட மாட்டாங்க. அதில் தெளிவாக இருக்காங்க சிறுபான்மை மக்கள். யாரும் ஏமாற்ற முடியாது சார். எப்படி ஏமாத்துவீங்க? மாவட்ட ஆட்சியர் இடத்துல அனுமதி போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. நாங்க இஸ்லாமாபாத்ல இருந்து வந்தோமா, ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வந்தோமா, இல்லைன்னா இஸ்ரேல் தேசத்துல இருந்து வந்திருக்கிறோமா? இந்த நாட்டு பிரச்சனை தானே, இந்த நாட்டில் தானே பிறந்திருக்கிறோம். அப்ப ஒரு மசூதி நடந்தா அல்லது ஒரு தேவாலயம் நடந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி கலெக்டர் வந்து அதை ரத்து பண்றீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது யார்? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி இன்னைக்கு ஏறத்தால் 175 தொகுதி முடிச்சிட்டாரு. போகிற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு, போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் மலை மோதுது, பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மனிதன் நல்லா செய்யலன்னா எதை வச்சு போய் மறுபடியும் நிற்பாங்க? அதிக ஓட்டு ஜெயிச்சிருந்தா நம்ம சொல்லலாம், ஐயோ பயங்கரமான. ஜெயிச்சதெல்லாம் கிட்டத்தட்ட 35 பேர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு நிற்கிறாங்களே. இவங்கெல்லாம் எத்தனை ஓட்டுல இவரு நம்ம டி நகர்ல கருணாநிதி எம்எல்ஏ எத்தனை ஓட்டுல ஜெயிச்சார்? 200 சில்லற ஓட்டுல ஜெயிச்சார். அது ஒரு வெற்றியா? அது ஒரு வெற்றியா சொல்லுங்க. 200, 300, 500, 700, 1000 இப்படி ஓட்டுல ஜெயிச்சவங்க 34 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கே எத்தனை அருட் சகோதரிகள் வருவதா இருந்தார்கள் தெரியுங்களா? தடை பண்ணிட்டாங்க, போகக்கூடாது, மிரட்டுறாங்க சார். நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், உங்க உரிமத்தை ரத்து செய்திருவோம், உங்க அனுமதி ரத்து செய்திருவோம், உங்க மேல நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருவோம். சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க ஓட்டு போடுவாங்க. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேண்டும் என்றால் தேர்தல் வாக்குறுதி 492 நிறைவேற்றுங்கள், கொஞ்சம் சிறுபான்மை மக்கள் உங்க பக்கம் வருவாங்க. இதையெல்லாம் நீங்க செய்யாம கிறிஸ்துமஸ் விழால வந்தீங்கன்னா இன்னைக்கு நலத்திட்டத்தை வாங்கிட்டு கேக் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு இன்னையோட போயிடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேராயர் டாக்டர் கே மேஷக்ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டும் சந்திப்பது. சிறுபான்மை மக்கள் எல்லாருமே திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா சமீபத்தில் அதிமுக சார்பாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்க தான் இந்த விழாக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்க அதிமுகவை ஆதரிக்க என்ன காரணம் சார்? அதாவது நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஒரு சின்ன தவறு இருக்கு, மன்னிக்கணும். எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்றதே வந்து தப்பு. திமுகவை எல்லாரும் ஆதரிக்கல, நான் சொல்லல. எல்லாரும் ஆதரிக்கிறாங்க திமுக சொல்ற, திமுக அதான் அவங்க சொல்றது தப்புன்ற. திமுக வந்து எல்லாரையும் ஆதரிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களே சொல்லக்கூடாது ஆதரிக்காயிருக்கோம், 400 ரவுடி 400 ரவுடின்னு நம்மளே சொல்ற மாதிரி அவங்களே ஆதரிக்கிறாங்கன்னா அப்ப இப்போ ஒரு பெரிய கூட்டம் வெளியில நிக்குது, அவங்களாம் இப்ப யாரை ஆதரிக்கிறாங்க? அதாவது அவங்க வந்து தன்னை திருப்திப்படுத்துவதற்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு பறி போயிடக்கூடாது, சிறுபான்மை மக்களை வந்து நம்ம புடிச்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க வந்து நாங்க ஆதரிக்கிறோம், நாங்க சிறுபான்மை மக்கள் ஆதரவுன்றாங்க. இந்த சிறுபான்மை மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்லாமிய சொந்தங்களா இருக்கட்டும், கிறிஸ்துவ சொந்தங்களா இருக்கட்டும், மொழியால் 6 மதத்தால் 5 இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை ஆளக்கூடியதான மக்கள் பெரும்பான்மை ஆளட்டும், சிறுபான்மை வாழ விடுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க சிறுபான்மைக்கு சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க சிறுபான்மை ஆணையத்தின் மூலியமாக என்ன செஞ்சீங்க? வாரியத்தின் மூலியமா என்ன செஞ்சீங்க? சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தின் மூலியமா என்ன செஞ்சீங்க? இந்த 3மே ஃபெயிலியர் ஆனதுனால தானே ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்கிறீங்க நீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பு குழு அமைச்சாங்க, அது உங்களுக்கு தெரியுமா சார்? அக்டோபர் மாதத்துல சிறுபான்மை சிறப்பு குழு. இந்த சிறப்பு குழு 38 மாவட்டத்தையும் ஆய்வு செய்யும். இந்த 38 மாவட்டத்தையும் ஆய்வு செய்யறதுக்குள்ள 2 நாளைக்கு முன்னாடி சிறுபான்மை ஆணையத்தின் மூலியமாக ஒரு முதலமைச்சரை சந்திச்சு ஒரு இது கொடுக்குறாங்க, புத்தகம். நாங்க 38 மாவட்டத்தையும் ஆய்வு செய்துட்டோம், அதனால அதனுடைய ரிப்போர்ட்ன்றாங்க. அப்ப இவங்க 38 மாவட்டமும் ஆய்வு செய்துட்டாங்கன்னா இந்த சிறப்பு குழு போய் என்ன பண்ண போறாங்க? அப்ப ஒரு சிறுபான்மை மக்களை, ஒரு குறைந்த சதவீதம் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு என்று அழகாய் ஒரு துறை இருக்கிறது, ஆணையம் இருக்கிறது, வாரியம் இருக்கிறது. மீண்டும் சிறப்பு குழுனா இப்ப இவங்க எல்லாம் ஃபெயிலியர்னு அர்த்தம்.
அப்ப எப்படி நீங்க சிறுபான்மைக்கு செஞ்சேன்னு சொல்றீங்க? நீங்க ஒருத்தர் நல்லா செய்யலனாலதான் சார் ஒரு சீஃப் டாக்டர் கிட்டயோ ஸ்பெஷல் டாக்டர் கிட்டயோ போவாங்க. நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா எதுக்கு ஒரு சிறப்பு குழுக்கிட்ட போறீங்க? சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இப்ப இருக்கக்கூடிய ஃபாதர் ஜோ அருண் அவர்கள் 38 மாவட்டத்தையும் நான் 1.5 வருஷத்துல முடிச்சிட்டேன்னு சொல்லி சிஎம் பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி 3 வருஷமா இருந்த பீட்டர் அல்போன்ஸ் சார் என்ன செஞ்சாரு? அவர் 38 மாவட்டம் போனாரா? போலியா? சரி, இவரு 38 போயிட்டாரு, இவரு 38 போயிட்டாரு. இப்ப சிறப்பு குழு அவங்களும் போயிட்டாங்க ஒரு 20 மாவட்டம். போய் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. நான் இந்த மாவட்டத்துக்கு போனாங்க, திருவண்ணாமலைக்கு போனேன், திருவண்ணாமலை இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இத்தனை அப்ளிகேஷன் வந்துச்சு, இதுல நாங்க இவ்வளவு ஷார்ட் அவுட் பண்ணிருக்கோம், இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இவ்வளவு முடிக்க முடியல, இல்ல இது நீதிமன்றத்துல இருக்குது, இல்ல இது முடியாதது, ரிப்போர்ட் கொடுங்க. நீங்க போய் முதலமைச்சர்கிட்ட நாங்க அறிக்கை தானே கொடுக்குறீங்க, நாங்க சந்திச்சேன்னு கொடுக்குறீங்க. மக்கள் பிரச்சனை என்ன தீர்ந்துச்சு? ஆகியால் தான் சிறுபான்மை மக்கள் எல்லாரும் இன்னைக்கு திரும்புறாங்க அதிமுக பக்கம். திரும்ப ஒரே காரணம், இவர்களோடு இருந்து 4.5 வருடத்துக்கு மேலாக அடிமைகளாக இருப்பதை காட்டிலும் கௌரவமாக சுயமரியாதை கூட நம்ம போய் எதிர்கட்சியில நிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் வந்துட்டாங்க. திமுகவை சாராத அணிதான் அடிமை கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அடிக்கடி சொல்லிட்டு வருது. ஆனா நீங்க இங்க இருக்கிறவங்க அடிமையா இருந்தது போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார், இப்போ நீங்க அவங்க யாருக்கு செய்யறாங்க? பணம் வைத்திருக்கிற முதலைக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு எல்லாம் செய்யல சார். அவங்க சிறுபான்மைகள் காரியங்கள்ல திமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் கேட்கிறேன், எதுக்கு உங்களுக்கு இந்த மாசத்துல இத்தனை கிறிஸ்துமஸ் விழா போறீங்க சார்? என்னைக்குன்னா இப்ப திமுகவோ அதிமுகவோ, அன்னைக்கு கருணாநிதி ஐயா இருந்த காலமும் சரி, ஜெயலலிதா அம்மையா இருந்த காலமும் சரி, வருஷத்துல ஒரு கிறிஸ்துமஸ் விழா அதுதான் ஃபேமஸா நடத்துவாங்க. இப்ப பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, இந்த வருடத்துல இந்த வருடம் மட்டும் இந்த டிசம்பர்ல எத்தனை கிறிஸ்துமஸ் விழா நடக்குது சார்? உதயநிதி சார் துணை முதலமைச்சர் போறதும் முதலமைச்சர் போறதும் எத்தனை முறை நீங்க கொண்டாடுவீங்க? ஏன்? சிறுபான்மை மக்களை நாங்க தான் வச்சிருக்கிறோம் கைக்குள்ள அப்படின்னு சொல்லி. அது ஓட்டு விழாது, ஓட்டு போட மாட்டாங்க. அதுல தெளிவா இருக்காங்க சிறுபான்மை மக்கள். யாரும் ஏமாத்த முடியாது சார். எப்படி ஏமாத்துவீங்க? நீங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னும் அதே நிலைமை தானே. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள சர்ச்சைக்கு அனுமதி கொடுக்கல, தமிழ்நாட்டுல சர்ச்சை நடத்த முடியல, மசூதி கட்ட முடியல, கபர்ஸ்தானத்துக்கு இடம் இல்லை, கல்லறைக்கு இடம் இல்லை, மாவட்ட ஆட்சியர் இடத்துல அனுமதி போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க. நாங்க இஸ்லாமாபாத்ல இருந்து வந்தோமா, ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வந்தோமா, இல்லைன்னா இஸ்ரேல் தேசத்துல இருந்து வந்திருக்கிறோமா? இந்த நாட்டு பிரச்சனை தானே, இந்த நாட்டுல தானே பிறந்திருக்கிறோம். அப்ப ஒரு மசூதி நடந்தா அல்லது ஒரு தேவாலயம் நடந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி கலெக்டர் அதை ரத்து பண்றீங்கன்னா, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது யாரு? சட்ட ஒழுங்குக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து ஒரு மக்களுடைய மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அரசு, திமுக அரசு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால மக்கள் மனநிலைமை பாதிக்கப்பட்டுச்சு சார். மக்கள் மனநிலைமை இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டணிக்குள்ளேயே அவ்வளவு சலசலப்பு, கூட்டணிக்குள்ளேயே நிம்மதி இல்லை. அப்ப கிறிஸ்துவத்துல எவ்வளவு பிரிவு இருக்குது, எவ்வளவு அமைப்புகள் இருக்கு, எவ்வளவு இயக்கங்கள் இருக்குது. கிறிஸ்துவத்துல ஒண்ணு மட்டும் கிடையாது. அவங்க ஒரே ஒரு ஆளை நம்பி போறாங்க. திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அவர் காட்டுறதுதான் கிறிஸ்துவன்னு. அது இல்லை சார், அது இல்லவே இல்லை. அவர் பின்னாடி நாங்க தான் கிறிஸ்துவன்றது ஏமாத்தி மக்களிடத்துல அவங்க பணங்களை வைத்து கொண்டு பணத்துக்காக போற கூட்டம் இது. ஆனால் நாங்க நடத்தின கிறிஸ்துமஸ் விழால உண்மையாக உணர்வோடு வந்த கூட்டம். எதிர்கட்சி தலைவர்கள இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழால எதிர்கட்சி தலைவர்கள இத்தனை பேராயர்கள், ஆயர்கள், கிறிஸ்துவ அமைப்பின் தலைவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க லைவ்ல அல்லது நேர யூடியூப் மூலியமா நிறைய பார்த்திருப்பீங்க. இத்தனை பேர் எப்படி உட்காருவாங்க சார்? சிறுபான்மை மக்களுக்கு இவங்க ஆதரவா இருந்தா எப்படி வருவாங்க? அவங்க நம்புறது ஒரு ஆளை நம்பி போறாங்க. அவர்கிட்ட பல கோடிகள் உண்டு. பல கோடிகளை வைத்து இன்னைக்கு எல்லாரும் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பல கோடிகளினால பல கோடிகளை சம்பாதித்தார்கள், பல கோடிகளை வைத்திருக்கிறார்கள், பல கோடிகள் சொத்துக்களை அபகரிக்கிறதுனால இன்னைக்கு கோடியை வைத்து இன்னைக்கு கொண்டாட்டம் போட்டு கொண்டிருக்கிறது திருநெல்வேலியில கிறிஸ்துமஸ் விழா. கோடிகள் இருக்கு சார். கோடி வச்சிருந்தா நீங்களும் நானும் தான் நடத்தலாம். உங்ககிட்ட என்கிட்ட கோடிகள் இல்லையே. கோடிகள் இல்லை, அவங்க கோடி வச்சிருக்கிறாங்க. ஒரு சாமானிய எளிய மனுஷன் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு விவசாயி இருந்து 4 வருஷம் 2 மாதம் ஆட்சி செய்தார். 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார், தொழில்நுட்ப கல்லூரி கொண்டு வந்தார், கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தார், இடஒதுக்கீடை கொடுத்தார், எவ்வளவோ செஞ்சார் சார். 4 வருஷம் 2 மாசத்துல சரித்திரம் படைத்து விட்டார். இப்ப போறாரே மக்களை தேடி. எதுவுமே செய்யாம இருந்தா நீங்க மக்களை தேடி போக முடியுமா?
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி இன்னைக்கு ஏறத்தாழ 175 தொகுதி முடிச்சிட்டாரு. போகிற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு, போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் மலை மோதுது, பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மனிதன் நல்லா செய்யலன்னா எதை வச்சு போய் மறுபடியும் நிற்பாங்க? கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், இவர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மக்களை போய் சந்திக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மக்களை என்னை தேடி வாங்கன்னு சொல்லி, அறிவாலயத்துக்குள்ள உடன்பிறப்பே வான்னு சொல்லி 4 செவத்துக்குள்ள பேசிட்டு இருக்காரு. கிறிஸ்துமஸ் பெருவிழால இபிஎஸ் அவர்கள் ஒரு கதை சொன்னாங்க, ஆட்டுக்குட்டையும் ஓனாயும். இது போல சூழல் தான் இங்க சிறுபான்மையரோட பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அழகா சொன்னாரு. ஓனாய் போடுற மாதிரி இப்ப பூந்துருவாங்க, உஷாரா இருங்க கிறிஸ்தவர்களே, இஸ்லாமியர்களே, ஓட்டுக்காக வருவார்கள். இப்போ 3-4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தேர்தல் அறிக்கை, அருமையான மாண்புமிகு எம்பி கனிமொழி அம்மா தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க, 12 பேர் தேர்தல் அறிக்கை செய்ய வேணும். நான் கேட்கிறேன், ஏற்கனவே நீங்க 525 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே, அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டீர்களா? காமிங்க. நீங்க 525ல 100% நிறைவேற்றி விட்டோம், இல்ல 70 நிறைவேற்றினோம், 90 நிறைவேற்றினோம், காமிங்க. சார், நான் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கறது 492வது தேர்தல் வாக்குறுதி கிறிஸ்தவத்துக்கான வாக்குறுதி. அவருடைய பட்டா இடங்களிலே திமுக ஆட்சி அமைந்த பிறகு பட்டா இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னீர்களே, செய்தீர்களா? இதுதான் கிறிஸ்தவருடைய கேள்வி. இது இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு தலைவர்கள்லாம் போய் அவங்க பதவிக்காக, பணத்துக்காக, தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கெல்லாம் போய் இன்னைக்கு பெரிய தலைவர்கள்லாம் போய் முதலமைச்சரை பார்த்துட்டா ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் அவங்க பின்னாடி போய் ஓட்டு போட்டுருமா? அது எப்படி சார் போடுவாங்க? ஒரு தலைவர் போய் நின்றுட்டாருன்னா அந்த தலைவர் பின்னாடி வீட்டுல நம்ம சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க சார். அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க மக்கள் தான். இவங்க சும்மா 4 தலைவர்களை கூட்டு போய் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எல்லா லீடர்ஸையும் கொண்டு போய் முதலமைச்சரை ஒருத்தரை காமிக்கிறாரு. எல்லாம் காமிச்சோன்னே இவங்க சொன்னாங்கன்னா இவங்கன்னா எம்ஜிஆரா கருணாநிதியா கை நீட்டினோடனே ஓட்டு போடுறதுக்கு? மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். இவங்களால ஏமாத்தவே முடியாது. இவங்க ஏமாந்து போய் மற்றவங்களும் ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை மக்கள் 2026ல தக்க பாடம் புகட்டுவார்கள். இந்த 2026ல சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எப்படி போக போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. அடுத்த ஒரு 3 மாதம் தானே இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க. 2021ல ஒன்றும் பெரிய தோல்வி இல்லையே. மொத்தமா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடாம அதிமுக பிஜேபி கூட்டணிய வாஷ் அவுட் பண்ணி எப்படி பக்கத்துல இருக்கிறதான ஆந்திரா மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி வெறும் 11 சீட்டோட போனாரோ, அந்த மாதிரி 10 சீட்டோ 5 சீட்டோ 6 சீட்டோ வாங்கி அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருந்தா தமிழ்நாட்டுல சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு இல்லை என்பதை 2021லயே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கலாம். ஆதரவு இருக்க போய் தான் 2021ல திமுக அதிமுக இடைப்பட்ட ஓட்டு சதவீதம் 2ல இருந்து 2.5%, அதிகபட்சம் 3%. 3% ஓட்டுல தானே சார் டிஃபரெண்ட்ல ஜெயிக்கிறாங்க. அதிக ஓட்டுல ஜெயிச்சிருந்தா நம்ம சொல்லலாம், ஐயோ பயங்கரமான ஜெயிச்சதெல்லாம் கிட்டத்தட்ட 35 பேர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் எத்தனை ஓட்டுல இவரு நம்ம டி நகர்ல கருணாநிதி எம்எல்ஏ எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? 200 சில்லற ஓட்டுல ஜெயிச்சாரு. அது ஒரு வெற்றியா? அது ஒரு வெற்றியா சொல்லுங்க. 200, 300, 500, 700, 1000 இப்படி ஓட்டுல ஜெயிச்சவங்க 34 எம்எல்ஏ இருக்கிறாங்க. சரி, இப்ப திமுக கூட்டணியில சிறுபான்மையினுடைய கிறிஸ்துவ இஸ்லாமிய 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்களே. இன்றைக்கு திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விசிக இருக்கிறது, பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிறீர்களே, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறீர்களே. நீங்கள் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னைக்காவது போய் முதலமைச்சரை சந்தித்து இங்க தமிழ்நாட்டுல ஆலய வழிபாட்டுக்கு உரிமை கிடைக்கல, கல்லறை தோட்டம் கட்டுவதற்கு இடம் கிடையாது, ஆலய வழிபாடு செய்வதற்கு தடை நடக்குதுன்னு என்னைக்காவது இந்த 22 எம்எல்ஏ போய் என்னைக்காவது பேசியிருப்பீங்களா? சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய நீங்க இந்த 22 எம்எல்ஏ போய் பேசியிருந்தாவே நீங்க பாதி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குமே. கோரிக்கை தான் சார், தீர்வு முதலமைச்சர்கிட்ட இல்ல, எதிர்கட்சி தலைவர்கிட்ட தான் தீர்வு இருக்கு. கிறிஸ்தவம் திராவிட இயக்கங்கள் சார்ந்த கொள்கைகளும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மனிதநேயம், அன்பு, சமத்துவம் இது ரெண்டுமே சொல்லுதுதான் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு சார். அவர் சில இடத்துல கிறிஸ்தவனா பேசுவாரு, சில இடத்துல திராவிடனா பேசுவாரு. இந்த திராவிடமும் கிறிஸ்துவம் ஒண்ணு இல்லை சார். கிறிஸ்துவம் டோட்டலா அது ரொம்ப டிஃப்ரெண்ட் சார். கிறிஸ்துவத்தை எதோடையுமே இணைக்க முடியாது. அவங்க அரசியலுக்காக என்னாலும் பேசுவாங்க சார். அரசியலுக்காக அவங்க போய் நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு முருக பக்தர் மாநாடை யார் நடத்தினா? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும்
அப்ப முருகர் இவங்களுக்கு கடவுள் இருக்குன்னு தானே, இவங்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி வந்து இவங்க முருகர் பக்தர் மாநாடு நடத்தினாங்க? நாங்க நடத்தினது தப்புன்னு சொல்லல. இவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, நாங்களுக்கு திராவிடம், எங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க. இவர் சொல்றாரு, என் மனைவி உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதல்வர் சொல்றாரு, என் மனைவி கிறிஸ்துவன், நானும் கிறிஸ்துவன் ஆகிவிட்டேன் அப்படின்றாரு. அப்ப இது வரைக்கும் போன கவர்மெண்ட், அதுக்கு முந்தின கவர்மெண்ட் எல்லாம் கூட பழனியில இவ்வளவு பெரிய முருகர் மாநாடு நடக்கலையே. அப்ப நீங்க எதுக்காக நீங்க நடத்துனீங்க? நடத்துனது எல்லாருடைய மதத்துக்கும் அவங்க மதத்தினுடைய உரிமை உண்டு, எல்லாருடைய உணர்வுக்கும் உரிமை கொடுக்குறீங்க, ரொம்ப வரவேற்கத்தக்கது. அப்ப நீங்க அது வந்து மதம் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அந்த மதத்தை பிலீவ் பண்றீங்க. எல்லா மதமும் உங்களுக்கு தேவைப்படுது, அதுதான் வேணும். சகோதரத்துவம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். எந்த ஒரு மதத்தை சார்ந்தோ எந்த இனத்தை சார்ந்தோ அரசியல் செய்யக்கூடாது. எல்லாரோட அனுசரிச்சு எல்லாருடைய ஓட்டுகளும் வேணும், எல்லாரும் வேணும். அப்படிதானே? நீங்க சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க சார். நான் வரட்டும், நான் பேசுறேன். இல்ல, எஸ்ரா சர்க்குணம் மறைஞ்சாரு, அவரோட பேர்ல ஒரு தெரு ஓபன் பண்ணிருக்காங்க. அவர் பேர்ல தெரு ஓபன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி மறைந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவருடைய பேர்ல கூட தான் ஒரு தெரு ஓபன் பண்ணாங்க. அவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அழைக்கிறாருடைய ஒரு ஸ்தாபகர். அவர் பேர்ல அவர் மரித்த பொழுது மருத்துவமனைக்கே டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்றார்கள். மருத்துவமனையில போய் சந்திச்சு அவர் தான் முதல் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினார்கள். அவருடைய இது வேற. அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா, அநேக மக்களை கிறிஸ்து நண்டையில் இழுத்து கொண்டு வந்தவர் டிஜிஎஸ். ஆனால் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர் சமூக நீதி என்ற ஒரு அமைப்பை வைத்து அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் திமுகவோடு கூட இருக்கக்கூடிய அருமையான முதலமைச்சரோடு, முன்னாள் முதலமைச்சரோடு நெருங்கி இருந்தவர். அவர் தன் வாழ்நாளை திமுகவே அர்ப்பணம் செய்தவர். திமுகவுடைய எல்லா மேடைகளிலுமே இருப்பார். திமுக என்றே அவரை சொல்லலாம். திமுகவுடைய மறுபக்கமாக இருந்தவர் தான் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள். அவர் சிறுபான்மை ஆணை தலைவராக இருந்தார். அவர் சிறுபான்மையில பல பொறுப்புகளை வகித்தார். அவருடைய அமைப்பையும் அவருடைய சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபையும் வளர்த்து கொண்டார். கிறிஸ்துவத்துக்கு என்ன செய்தார்? கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன செய்தார்? அவர் மூலியமாக அன்றைக்கு அவர் கூட்டணி அவர் இருக்கும் பொழுதுதானே தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி கூட்டணி வைத்தது. அன்றைக்கு ஏன் இந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் இன்னைக்கு அவர் இல்லை, நம்ம பேசக்கூடாது, தப்பு. அவர் இருந்த நன்றிக்காக ரோட்டுக்கு பேர் வச்சாங்க, அவ்வளவுதான். அவர் இவங்களுக்கு நன்றியா இருந்தாங்க, அந்த சாலைக்கு பேர் வச்சாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு தியாகம் பண்ணதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய தியாகமாக. அவருடைய அமைப்புகளை வளர்த்து கொண்டார். இந்திய சுவிசேஷ திருச்சபை இன்னைக்கு எல்லா இந்தியா முழுவதும் பரவுவதற்கு இருப்பதற்கு அவர் கொடுத்த பொறுப்புல அவர் தன் ஸ்தாபனத்தை வளர்த்து கொண்டார் தவிர கிறிஸ்துவ மக்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை. எதனால் திமுக கிறிஸ்தவ மக்களுக்கான கோரிக்கைகளை புறக்கணிச்சுக்கிட்டே வருது சார்? கிறிஸ்துவ மக்களுடைய கோரிக்கையை புறக்கணிக்கிற ஒரே காரணம்னா அவர்கிட்ட இருக்கிற ஆட்கள் வந்து அந்த மாதிரி. இப்ப கிறிஸ்துவத்துல இந்த கட்சியிலேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார், கிறிஸ்துவ அமைச்சர் கீதா ஜீவன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு கிறிஸ்துவ அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்காங்க. நான் கேட்கறேன்னா, அமைச்சருக்கு பவர் அதிகமா சார், எம்எல்ஏக்கு பவர் அதிகமா? உங்களை தான் கேட்கறேன். அமைச்சருக்கு பவர் இருக்குல்ல. ஏன் வந்து இந்த திமுக அரசு மனோ தங்கராஜ் அமைச்சரையும் கீதா ஜீவன் அமைச்சரையும் ஒதுக்கி வைத்து விட்டு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர், இவங்களாவது பரம்பரை திமுக காரர்கள், அவர் ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை வைத்து கொண்டவரை நீங்கள் திமுகவில் உங்களுடைய ஓட்டுகளுக்காக அவருக்கு உங்க சின்னத்துல நிக்க வச்சு ஜெயிக்க வைத்தீர்களவா? இன்றைக்கு எதற்கு அவர் பேச்சுக்காக மட்டும் நீங்கள் செவி சாய்த்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே? அப்ப அமைச்சர்களுக்கு அங்கேயே தெரியுதுல்ல சார் உங்களுடைய நிலைமை. இல்ல, அவருக்கு இல்ல, எதுக்கு அவருக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும் சார்? முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறார்கள்? இவங்க ரெண்டு பேரும் போய் பணம் கொடுக்க முடியாது, கப்பம் கட்ட முடியாது, கல்லா கட்ட முடியாது, புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் எல்லாம் நடக்குது திருநெல்வேலியில, எத்தனையோ கோடி செலவுல இன்னைக்கு நடத்துறாங்க. இவங்களால மனோ தங்கராஜ் மினிஸ்டராலேயோ கீதா ஜீவன் மினிஸ்டராலேயோ இத்தனை கோடிகளை கொண்டு போய் கொடுக்க முடியாது, நடத்த முடியாது. இன்னைக்கு எத்தனையோ திருச்சபையினுடைய சொத்துக்களை மற்ற காரியங்களை அபகரித்து அது இன்னும் யூடியூப்ல இருக்குது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல காரியங்கள் போய் கொண்டிருக்கு சார். எல்லாம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும், வராமல் போகாது. வரும்பொழுது ஜனங்கள் பார்ப்பார்கள், தெரியும். இன்றைக்கு இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து இன்றைக்கு கோடியில் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் விழா. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, மாளிகையில் பிறக்கவில்லை, கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து
ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் ஏழை வீட்டில் பிறந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த பிறப்பை கோடிகளில் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் சிறுபான்மை மக்களுக்கு நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க சிறுபான்மை மக்களுக்கு என்ன தேவை என்பதென்றால் அவங்களுக்கு ஃப்ரீடம் த வர்ஷிப். அவங்க வர்ஷிப் ஃப்ரீடமா பண்ணணும். இன்னைக்கு வழிபாட்டு தளம் பண்ணவே முடியல சார். சர்ச்சு நடத்துறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. கேட்டா அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான்னு. சார் ஆட்சி செய்யறவங்க தானே சார் மக்களை பாதுகாக்கணும். ஆட்சி செய்யறவங்க கிட்ட தானே பவர் இருக்குது. அதிமுக ஆட்சியில உங்களுக்கான இந்த வர்ஷிப் எப்படி இருக்கு சார்? பிரச்சனை எல்லா ஆட்சியிலும் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக ஆட்சியிலும் இருக்கு, அதிமுகவுடைய கடந்த 10 ஆண்டு ஆட்சியிலும் பிரச்சனை இருந்தது. ஆனால் பிரச்சனையை கொண்டு போய் வேற யாருக்கிட்டையும் போக வேண்டாம், முதலமைச்சர்கிட்டலாம் போக வேண்டாம், அந்தந்த மாவட்ட துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொண்டு போனாவே அப்பவுமே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஆட்சியில அமைச்சருங்கிட்ட இல்ல, முதலமைச்சர் அலுவலகத்து வரைக்கும் கொண்டு போனா கூட பிரச்சனை தீராது. உங்க இயக்கம் சார்ந்து அடுத்த ஆட்சியாளர்களிடம் வைக்க வேண்டிய கோரிக்கைனா என்ன வைக்க போறீங்க சார்? நாங்க தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பாய் வலுவாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பெரிய கட்டமைப்பு வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் 2023 நவம்பர் 28 கருமத்தம்பட்டியில ஒரு கிறிஸ்துவ மாநாடை நடத்தும் பொழுதே லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் ஒன்று சேர்த்து கூட்டி அன்னைக்கு ஒரு மாபெரும் தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கோவையே குலுங்கியது. அதே போல ஒரு மாநாடு நடத்தினோம். மீண்டும் ஒரு மாநாடை நாங்கள் நடத்தும் பொழுது எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை வெகு விரைவில் ஒரு பெரிய கிறிஸ்துவ மாநாடு நடைபெற போகிறது. அது தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லக்கூடிய மாவட்டத்தை, எந்த மாவட்டமா இருக்கட்டும், கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் இருக்க 38 மாவட்டத்துல அவர் கை நீட்டி இந்த மாவட்டத்துல மாநாடு நடத்துங்கள் என்று சொன்னால், அந்த மாவட்டத்துல லட்சத்துக்கு மேற்பட்ட கிறிஸ்துவ தலைவர்கள், பேராயர்கள், ஆயர்கள், இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கே எத்தனை அருட்சகோதரிகள் வருவதா இருந்தார்கள் தெரியுங்களா? தடை பண்ணிட்டாங்க, போகக்கூடாது, மிரட்டுறாங்க சார். நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், உங்க உரிமத்தை ரத்து செய்திருவோம், உங்க அனுமதி ரத்து செய்திருவோம், உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுத்துருவோம், உங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் சொல்லி மிரட்டுறது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க தான். யார் மிரட்டுவோம்? ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவர்களை அதையும் மீறி வந்தவர்கள் தான் 18ஆம் தேதி கிறிஸ்துவ விழாவுக்கு வந்தார்கள். சென்னையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நீங்கள் பார்க்க அவ்வளவு பேராயர்கள், ஆயர்களை கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ கன்னியாஸ்திரிகள் வருவதாக இருந்தது. எத்தனையோ அருட்சகோதரர்கள், அருட்தந்தையர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள் எல்லாரையும் தடை செய்யறாங்க. எவ்வளவு நாள் தடை செய்ய முடியும்? 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துல மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓட்டு சதவீதம் நீங்க ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. கோயம்புத்தூர்ல ஒரு சீட்டு கூட அவங்களால பெற முடியல. சேலத்துல ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கினாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. நல்லா இவ்வளவு யோசித்து பாருங்க. இங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம். இந்த சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களால வெற்றி பெற முடியல. நாகர்கோயிலெல்லாம் அப்படியே ஊறி போன கிறிஸ்தவர்கள், பரம்பரையான கிறிஸ்தவர்கள். நாகர்கோயில் என்று சொன்னால், திருநெல்வேலி என்று சொன்னால், கன்னியாகுமரி என்று சொன்னால் அவர்கள் ஊறி போனவர்கள், கிறிஸ்துவத்துல ஊறி போனவர்கள். நடுவுல வந்த கிறிஸ்தவர்கள் அல்ல, பாதியில் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் பிறப்பிலிருந்து கிறிஸ்துவர்கள். அப்படியாப்பட்ட கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலேயே திமுகவால வெற்றி பெற முடியவில்லை. ஏன் முடியவில்லை? சிறுபான்மை மக்களுக்கு இவருடைய திட்டங்கள் போய் சேரவில்லை. இவர்கள் யாரை எப்படியெல்லாம் தென் மாவட்டத்திலேயே இப்ப மீட்டிங், இப்ப 23 திருப்பி கிறிஸ்துமஸ், இன்னைக்கு கிறிஸ்துமஸ், திருப்பி நேற்று ஒண்ணு நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க. போக வேண்டியதான், கேக்கு வெட்ட வேண்டியதான். ஒவ்வொரு கிறிஸ்துமத்துக்கும் இவங்க பண்ணக்கூடிய கோடிகளை எத்தனையோ ஏழை ஊழியக்காரர்களுக்கு தேவாலயங்களை கட்டி கொடுக்கலாம், எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து வாழ்வளித்து கொடுக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் கோடிக்கணக்காக செலவு பண்ணி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறதுக்கு தெரியுமா? நாங்களும் உங்க பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு. அது 20 வருஷத்துக்கு மேலாக ஜெயலலிதா அம்மையால் தான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தது. கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட வேண்டும் என்பதை 20 வருடத்துக்கு முன்னாக ஜெயலலிதா அம்மையா தான் கொண்டு. அவங்க சொல்லுவாங்க பல முறை மேடையில, நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில படித்தேன், நான் பெங்களூர்ல படித்ததும் சென்னையில படித்ததும் கிறிஸ்துவஸ் கான்வென்ட்ல படித்தேன். எனக்கு அங்க போகும் பொழுது அங்க இருக்கிற சேப்பல்ல புத்தகத்தை வாசிப்பேன், புதிய ஏற்பாடை வாசிப்பேன், பழைய ஏற்பாடை வாசிப்பேன், புதிய ஏற்பாடு ஓமைகளை படிப்பேன். எனக்கு நல்வழிப்படுத்தியது, அறநெறியை கற்றுக் கொடுத்தது, எனக்கு சமூகத்துல வாழக்கூடியதே நட்பண்புகளை கற்றுக் கொடுத்தது, அன்பை கற்றுக் கொடுத்தது, தியாகத்தை கற்றுக் கொடுத்தது. கிறிஸ்துவம் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு மருத்துவம் இல்லை, கிறிஸ்துவம் இல்லை என்று சொன்னால் கல்வி இல்லை. இப்படிப்பட்ட கிறிஸ்துவத்துல நான் பயின்றது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது என்று சொல்லி பல மேடையில் பேசினார்கள்.
கடைசியாக அவங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை கேட்டார்கள், 2000 நினைவுள்ள ஆண்டு. அப்பொழுது அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நானும் இருக்கிறேன். எதற்கு பட்டா இடத்துக்கு அனுமதி தேவை? அவருடைய பட்டா இடத்துல தேவாலயம் கட்ட வேண்டும் என்பதற்கு யாரிடத்துல அனுமதி வேண்டும்? அப்படி அனுமதியே தேவையில்லை என்று சொல்லி பகிரமா பேசினார்கள். ஆனால் இன்னைக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழக அரசு. 1997 மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பஞ்சாயத்து கட்டிட விதிகளிலே விதிகள் 4 பிரிவு 3 நீங்கள் வாசித்து பார்த்தால் எல்லா மத வழிபாட்டு தலமும் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வாங்கி நடத்த வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இயற்றினதே திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தை ஏற்றிவிட்டு இப்ப அந்த சட்டத்தின்படி எல்லாரும் அனுமதிக்கு போனா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த சட்டத்தை உங்களால எடுக்கலாமே. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க ஓட்டு போடுவாங்க. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேண்டும் என்றால் தேர்தல் வாக்குறுதி 492 நிறைவேற்றுங்கள், கொஞ்சம் சிறுபான்மை மக்கள் உங்க பக்கம் வருவாங்க. இதையெல்லாம் நீங்க செய்யாம கிறிஸ்துமஸ் விழால வந்தீங்கன்னா இன்னைக்கு நலத்திட்டத்தை வாங்கிட்டு கேக் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு இன்னையோட போயிடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு. தேங்க்யூ சார்.